வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பர்வான கோபி மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோபி மஞ்சூரியன் கீ ரைஸ், புலாவ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செட் ஆகும் ஒரு சூப்பர்வான ரெசிபி. ரொம்ப காமனான டேஸ்டான டிஷ் இது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 100 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரட்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் நான் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை 2-3 மினிட்ஸ் நம்ம சுடு தண்ணியில் போட்டுட்டு எடுத்துடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நல்லா கோட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இது நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். ஊறினதுக்கு அப்புறமா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் உள்ளே சேர்த்துடலாம். நல்லா எல்லா சைடும் திருப்பி போட்டு ஈவனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலரில் வரணும். இது மாதிரி வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 இன்ச் அளவு இஞ்சி, 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு சும்மா அந்த க்ரன்ச்சுக்காக ஒரு 1/2 வெங்காயம் லைட்டாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 கேப்சிகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதோட 2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சோயா சாஸ் சேர்த்துருக்கனால அதிலே உப்பு இருக்கும். ஸோ தனியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போவே சேர்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தெரிஞ்சிடும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரில் தண்ணி சேர்த்து அந்த மிக்சரில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும். ஸோ இவ்வளோ இருக்கும் போது உங்களுக்கு கோட்டிங் நல்லா வரும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ண காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம அடுப்பில் வச்சுருந்தா போதும். இந்த மசாலா நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா
கடைசியாக இதில் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அதோட வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம பண்ணுறதுனால ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்லாம் நான் சேர்த்துருக்கேன். இது இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஃப்ளேவர்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். ரொம்பவே அட்டகாசமான செம்ம டேஸ்டான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி. எல்லா வகையான ரைஸ் வெரைட்டிஸோடையும் செட் ஆகும். கண்டிப்பாக இந்த சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியனை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.